அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம மன மேலாண்மை என்ற தலைப்புல இன்றைய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை சிக்கல்களுக்கான மூல காரணம் என்ன? அந்த மூல காரணத்திலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொண்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் என்ற அடிப்படையில தான் இந்த மன மேலாண்மை என்ற தலைப்புல நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்வோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். கடந்த அமர்வுல மனம் அப்படின்றது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, ஏன் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த சிந்தனா அறிவை பயன்படுத்தி நம்ம இப்ப இருக்கக்கூடிய பொருள் தேடல் அப்படின்ற அந்த பொருள் வளங்களை நோக்கியான முயற்சியை மட்டும்தான் நம்ம மேற்கொள்றோம். ஆனா நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கான பயணத்தை நம்ம மேற்கொள்றது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மெய்யறிவை பற்றியான மெய்ஞானத்தை பற்றியான ஒரு கல்வியை பெறுகின்ற பொழுதுதான் மனிதன் முழுமை அடைகிறான். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே முதல் பதிவிலே நாம் பார்த்தோம். இரண்டாவது பதிவிலே நாம் அப்பொழுது முதல் பதிவினுடைய முடிவிலே பல்வேறு விதமான அறிஞர் பெருமக்கள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் என்பது அறிவியல் யுகம், தொழில் நுட்ப யுகம், அதாவது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். அதனால எந்த விஷயங்களுமே சொல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அதற்கு ஒரு அறிவியலினுடைய கருத்துக்களை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே கடந்த அமர்விலே மனதை பற்றி அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த அமர்வுல பல்வேறு விதமான ஆன்மீக சிந்தனையாளர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் மனத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன் இவங்களுடைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதை பற்றிய முழுமையான புரிதல் வேறு. ஏன்னா இன்றைய சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனவியல் என்று சொல்லக்கூடிய உளவியல் துறையானது மனம் என்பதற்கான வரையறையை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எண்ணங்களுடைய தொகுப்பு, கலெக்ஷன்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களுடைய தொகுப்பு அப்படின்னு. அப்ப இந்த எண்ணங்கள் எங்கே இருந்து வருது? அப்ப இந்த எண்ணங்களுக்கு மூல காரணம், இந்த எண்ணங்கள் எப்படி புறத்தை இருந்து நம்முடைய மனதிற்கு வருகிறது? அப்ப வருகின்ற எண்ணங்கள் எப்படி மனதிலே பதிவு செய்யப்படுகின்றன? அப்படி பதிவு செய்யப்படுகின்ற எண்ணங்கள்ல எந்த எண்ணம் வலிமையானது, எந்த எண்ணம் வலிமையற்றது, அதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில இன்று நம்மளுடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்ற கருத்தை நம்ம இன்றைய தினம் பார்ப்போம். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, மனம் ஒரு நல்ல அடிமை, ஆனால் ஒரு மோசமான எஜமானன் சொல்றாரு. மனம் ஒரு நல்ல அடிமை அப்படின்னா, மனதை சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா அது நமக்கு அடிமை. ஆனா இன்றைய தினம் நான் இந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு நான் திட்டமிடுறேன். ஆனா அதை முடிவு செய்யக்கூடியது நம்மளுடைய மனம்தான். கடைசி நேரத்துல போகக்கூடிய நேரத்துல அது போவோமா வேணாமா அப்படின்றது மனம்தான் முடிவு பண்ணும். அப்ப போகும்போது எதுக்கு இவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னு அந்த மனம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த செயல் தடைபடும். அப்ப இப்ப நீங்க பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா, பகவத்கீதையில அதுல ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல 5 குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த 5 குதிரைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு தேரோட்டி இருப்பாரு. அந்த தேரோட்டிக்கு மேல அர்ஜுனன் அமர்ந்திருப்பாரு. தேரோட்டியாக கிருஷ்ணன் உட்கார்ந்திருப்பாரு. இந்த சிம்பிள் நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 குதிரை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய 5 புலன்கள் தான். அப்ப நம்மளுடைய மனமானது இந்த 5 புலன்கள் வழியாக தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த புறத்தை பற்றியான கவனத்துல அதிகமா இருக்கிறதுனால மனதை அவ்வளவு எளிமையா நம்மளால என்ன பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆனா மனதை சரியா நம்ம அடிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்குமே நம்ம விடுவிச்சு வெளியில வந்துட முடியும். ஏன்னா புத்தர் சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னாரு. அப்ப அந்த ஆசை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா மனம்தான். அப்ப அந்த மனத்தை சரியா அடிமைப்படுத்திட்டோம் அப்படின்னும், ஆனா நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் செயல்படுத்த நினைக்கிறோமோ, சாதிக்க நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளால செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு நல்ல தேர்வுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் இருக்கான். அந்த தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு மாணவன் அதிகமா பேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி அவனுடைய கவனம் அதிக சிதறல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுல அவங்க வெற்றி பெற முடியாது. இதே மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடியவன் அவன் அவனுடைய மனத்தினுடைய முழுவதையுமே தொழில்ல கவனம் செலுத்தாம அவன் தன்னுடைய பொழுதுபோக்குகள்லையும் தன்னுடைய தன்னுடைய அப்பப்ப இருக்கக்கூடிய அற்ப சந்தோஷத்துக்களுக்காக தன்னுடைய நேரத்தை அதிகமா ஒதுக்கீடு செய்தான் அப்படின்னா அவன் தொழில வெற்றி பெற முடியாது.
சோ இப்படி ஒவ்வொருவர்களுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மனதினுடைய போக்கிலே போனோம் அப்படின்னா, நம்ம வந்து தோல்வியத்தான் சந்திக்க முடியும். அப்ப அத நல்லா அடிமையா படுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது எல்லாம் சாதிக்கும். நான் சொல்றத நீ செய்யணும். நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். அந்த தான் அடிமை அப்படின்னு நம்ம சொல்றது இந்த இடத்துல. சோ ஸ்லேவ் அப்படின்னு சொல்றது. ஆனால் மோசமான எஜமான். ஆனா இது வந்து நீங்க ஒரு எஜமான் அப்படின்னா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஏவக்கூடிய எல்லா விஷயமே நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகமா சொல்லுவாரு இவரு. அதனாலதான் ஒரு மோசமான எஜமான்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். நீங்க அதனுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டே அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ராஜா வந்து அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதுதான் அது வந்து அதுதான் விதி, அதுதான் சாசனம். அது மாதிரி இங்க மனம் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம அவர் எஜமானா இருந்து நம்ம அதுக்கு அடிமையா இருந்தோம் அப்படின்னா, அப்ப அது சொல்ற போக்குல இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம். ஒரு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர் இருக்காரு. இவர் வந்து இவருக்கு மனம் வந்து எஜமான்னு வச்சுங்களேன். அவர் வந்து இந்த உணவு ஸ்வீட்ட சாப்பிடணும், அந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னு அவருடைய மனம் வந்து அப்படியே தத்தளிக்கும். அப்ப இப்ப மனம் எஜமானா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படின்னா சரி ரைட் ஒரு இன்ஜெக்ஷன் அடிஷனலா போட்டுக்கலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மனம் என்ன பண்ணிடும்? போய் அந்த உணவ சாப்பிடும். அப்ப மனம் அடிமையா இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து விடுவிச்சு வெளிய வர முடியும். ஆனா, மனம் எஜமானா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளை வந்து ஒரு மோசமான சூழல்ல கொண்டு போய் தள்ளிரும் அப்படின்றத தான் இவர் சொல்றாரு. சோ மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் மனிதன் சக்தி வாய்ந்தவன். இந்த இடத்துல அடிமை அப்படின்றது என்னது? கட்டுப்பாடு. அப்ப கட்டுப்பாடுல இல்ல மனத்தை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சவன். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், தன்னை வெல்பவன் தான் வீரன். வெளியில இருக்கவங்கள வெல்றவன் வீரன் கிடையாது. நான் அவன வென்றுட்டேன், இவன வென்றுட்டேன், அவன ஜெயிச்சுட்டேன், இவன ஜெயிச்சுட்டேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது வீரன் கிடையாது. ஆனா தன்னுடைய மனத்தை வெல்பவன், தன்னுடைய மனத்தை கட்டுப்படுத்துபவன், அவன் தான் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மனம் அவனை ஆட்கொண்டால் அது துன்பத்திற்கு உள்ளாகுது. மேல சொன்னதுக்கு தான். ஆனா மனம் வந்து அவனை ஆட்கொண்டால் மனத்தினுடைய போக்கிலே போறான். மனம் போன போக்கிலே போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மனம் போன போக்கிலே போகலாமா. மனம் போக்குல போனோம்னா இங்கே அழிவை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் துன்பத்துக்கு உட்படுகிறான். இதுதான் வந்து ஆசைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்றத புத்தர் சொன்னார். ஏன்னா இவனுடைய மனம் என்னது? மனத்திலே ஆட்கொண்டு இருக்கிறான். அவன் வந்து பொருள் மீது ஆசை கொள்கிறான். நபர்கள் தான் பார்க்கின்ற நபர்கள் மீது ஆசைப்படுகின்றான். இப்படி ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது, அவனுடைய மனம் போக்கிலே போய்கிட்டு இருக்கும்போது, அவன் நிறைய பொருளை தேடணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டுமே அவன் போய்க்கிட்டே இருக்கும்போது, அப்ப அவன் வந்து ஒரு துன்பத்தை நோக்கியான பாதையிலே அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதை எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். இதற்கு மனதை முறைப்படுத்துவதற்கான சைக்காலஜில நிறைய விதமான பயிற்சி முறைகள் இருக்கிறது. ஹிப்னாசிஸ், ஆட்டோ சஜஷன், செல்ஃப் ரிலாக்சேஷன் இதெல்லாம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விதமான வழிமுறைகள். ஆனா இந்த வழிமுறைகள் எல்லாம் எதுல இருந்து தோன்றி இருக்கு அப்படின்னா, யோகா மற்றும் தியானத்தின் மூலமாக தான். அதனாலதான் தினந்தோறும் எல்லோரும் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. தியானமோ, யோகாவோ ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. எவன் ஒருவன் உயிருள்ள ஜீவியாக இருக்கிறானோ, மனித இனமாக இருக்கிறானோ, எவனுக்குள் மன இயக்கம் இருக்கின்றதோ, இவர்களுக்கு கண்டிப்பாக தியானம், யோகா என்பது மிக முக்கியமானது. அப்ப இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடியதுன்றத விட, மனதை முறைப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, அந்த யோகத்திலையும், தியானத்திலையும் இருக்குது. அப்ப இத சரியா நம்ம செய்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி, அதன் மூலமாக மனதை நமக்கு அடிமையாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஆழமா புரிஞ்சுக்கணும். என்னுடைய உடலை சரி செய்வதற்கான எப்படி உடற்பயிற்சி இப்ப இருக்கிறதோ, அது மாதிரி என்னுடைய மனதை சரிப்படுத்துவதற்கான மனப்பயிற்சி இருக்கின்றது. அந்த மனப்பயிற்சி தான் தியான பயிற்சி. அடிப்படை. இல்ல நல்ல நூல்களை படிப்பது. இப்ப ஒரு இஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய குரான், அவங்களுடைய மூல நூல, அவங்களுடைய புனித நூல படிக்கணும். அப்ப அதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுது, இந்த மனம் என்பது பக்குவப்படுகின்றது, அமைதி பெறுகிறது. ஏனென்றால் எல்லாமே தவம், அறம் என்ற 2 சிந்தனைகளை தான் எல்லா மதங்களுமே முன்னெடுக்கின்றன. தவம், அறம் அப்படின்றது. இதே கிறிஸ்டியானிட்டியில பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மூல நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனித நூல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பகவத்கீதை. அப்ப பகவத்கீதையை அவங்களுடைய மூல நூல் என்பது பைபிள். அப்ப பைபிளை படிக்கின்ற பொழுது, பைபிளே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்குகின்ற பொழுது, அதிலே இருக்கின்ற அறச்சிந்தனைகளை, அதிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, நம்மளுடைய மனம் என்பது அமைதி பெறுகின்றது. இதே மாதிரி வந்து
இந்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய புனித நூலாக கருதப்படக்கூடியது பகவத்கீதை. இன்று கூட அது நேற்றைய தினம் வந்து இந்த பகவத்கீதை வெளியிட்டு முக்கியமான அந்த சீன மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் 88 வயதில் அவர் வந்து இதை பத்தி சொல்றாரு. ஒரு ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பகவத்கீதை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதை வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ நூல். இது மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்றத அந்த சீனத்தினுடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சீன எழுத்தாளர் அதை சொல்றார். நேற்றைய பதிவுல நான் பார்த்தேன். நேற்றைய முந்தைய தினம் நடந்த நிகழ்வுகள்ல இன்னைக்கு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நாம் பகவத்கீதை பற்றி நாம் வந்து பல்வேறு கருத்துக்களை நீங்க உள்வாங்குறீங்க. அதாவது எப்பொழுது வந்து நீங்க பகவத்கீதையோ குரானோ இல்ல பைபிளையோ மதம் சார்ந்ததாக நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அது கிடையாது. அதாவது ஒரு ஒரு மதத்தினுடைய நூலை இன்னொரு மதக்காரர்கள் படிக்கின்ற பொழுது அது தவறு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு தவறு கிடையாது. அது சரிதான். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மதம் சார்ந்த சிந்தனைகள்ல எந்த அளவுக்கு புறையோடி இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு வேறுவிட்டு இருக்கிறார்களோ, ரொம்ப ஆழமாக வேறுவிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த மதத்தினுடைய பற்று தெரிகின்ற பொழுது அடுத்த மதத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுது இது இரண்டும் சமம் என்ற உணர்வு அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒருத்தவர்களுடைய புனித நூலை அடுத்தவர்கள் படிக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அறச்சிந்தனைகளையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்றதுதான். அதாவது மதத்தால் சண்டையிடுவதை விட மதத்தின் பெயரால் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை பாகுபடுத்திக் கொள்வது, வேறுபடுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து மனிதனுடைய சிந்தனை அறிவு இருக்கக்கூடிய மனிதனுக்கு உகந்ததல்ல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது உகந்ததல்ல. மனிதனுடைய வாழ்விற்கு அது உகந்ததல்ல. எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் ஓர் குல மக்கள் அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு வேணும். அப்ப இந்த இடத்துல அந்தந்த புனித நூல்களை படிப்பதே ஒரு தியானம் அப்படின்றதுதான். அடுத்து ஆஹ் ஸ்ரீ ரமணர், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவரை பார்த்தோம் அப்படின்னா அதாவது பல்வேறு ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு ரமணரை நோக்கி பயணப்பட்டாங்க. இவர் பிறந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான். இவரெல்லாம் அதிகமா படிக்கல. பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய தத்துவங்களை அவங்கள சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் தோன்றினால் உலகம் தோன்றும், மனம் இல்லை என்னால் உலகமே இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பொருள் இதுல இருக்கு அப்படின்னா, மனம் தோன்றினால் உலகம் தோன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம தூக்கத்துல இருக்கிறோம்னு வச்சுங்களேன். தூக்கத்துல இருக்கும்போது மன இயக்கம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சில பேர்த்துக்கு கனவு வர்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன இயக்கம் இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த இடத்துல மனதை பற்றி தெரிஞ்சோம்னா எந்திரிச்சோடனே காலையில நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்ன, உடலும் மனதும் கம்ப்ளீட் ரெஸ்ட். அந்த இடத்துல மனம் இயங்குச்சா? இயங்கல. ஒரு சில பேர்த்துக்கு கனவு அப்படின்ற நிலையில அது இயங்கி இருக்கும். ஆனா எல்லோருக்கும் அப்படி இயங்குவது. அப்ப எப்பெல்லாம் நம்ம வந்து மனம் தோன்றினால் வந்து உலகம் தோன்றும் அப்படின்னா, மன இயக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா உலகினுடைய செயல்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப மனதினுடைய இயக்கத்தை வந்து நம்ம முழுமையாக மன இயக்கத்தை முறைப்படுத்திட்டோம், கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப உலகத்துல இருப்போம், மன இயக்கம் இருக்கும். ஆனா அது உலகத்தை நோக்கியான தவறான விஷயங்கள்லயோ, உலகத்தை நோக்கியாக வெளியில புறத்தை பயணிக்கக்கூடியதோ அது செய்யாது. அதுக்குதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாரு? மனம் தோன்றினா உலகம் தோன்றும். அப்ப மனம் வந்துட்டாவே நீங்க வந்து விழிப்பு நிலையில இருக்கிறோம் அப்படின்னாவே நீ மன இயக்கத்துல இருக்கு. உலக பொருட்களை பற்றியான பற்றை நோக்கி சென்றுகிட்டு இருக்கோம். ஆனா மனம் இல்லை எனில் மனம் இருக்கும். அதாவது வந்து தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகிகள் எல்லாம். அதாவது இவங்க என்ன அப்படின்னா மனதை அமைதி நிலையில வைத்துக்கிறது. அதாவது வந்து சாத்வீக குணம் சொல்லுவாங்க. யோகத்தினுடைய உச்சமே என்ன அப்படின்னா இந்த மனிதனுடைய யோக மார்க்கம் எல்லாம் மனிதனை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாத்வீக குணத்துல தான் நிறுத்துது. இந்த சாத்வீக குணத்துலதான் அன்பு, அமைதி, பேராற்றல், பேரமைதி எல்லாமே ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்துகின்றவங்க தான் யோகிகளா மாறுறாங்க. அப்ப யோகியனுக்கு உள்ள அழகு என்ன அப்படின்னா சாத்வீக குணத்துல உள்ள ரஜோ குணம், தமோ குணம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 குணங்களை விடுபட்டு சாத்வீக குணத்துக்கு வரக்கூடியதுதான். ஒரு நாள்ல நம்ம எல்லா நேரமும் எல்லா குணத்திலையும் இருக்க மாட்டோம். அதிகாலை நேரம் எந்திரிக்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் வந்து சாத்வீக குணத்துல இருப்போம். அப்புறம் நேரம் செல்ல செல்ல பார்த்தோம் அப்படின்னா மதிய நேரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல 12 மணி 1 மணி அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய பணி நேரத்துல நம்ம அதிகமா கோவப்படுவோம். அங்க வந்து ராஜச குணத்துக்கு வந்துடும்.
அப்புறம் மாலை நேரம் சூரியன் இறங்குகின்ற பொழுது அதற்கு பின்னால் இரவு வர வர வந்து தாமச குணம் அப்படின்ற அந்த இயக்கம் குறைந்த நிலையில நம்ம காணப்படுவோம். இப்படித்தான் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். ஆனா இப்ப நல்ல யோகிகள், நல்ல யோகா பிராக்டிசஸ் பண்றவங்க மனதை வந்து முறைப்படுத்த தெரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அவங்க அடிமையாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உலகமே இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் இந்த மீனிங்ல ஸ்ரீ பகவான் சொல்றாரு. மனம் என்பது சிந்தனை. மனம் என்பது சிந்தனை. அப்ப மனம் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஏற்கனவே நம்மளுடைய வில்லியம் அப்படின்றவர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னார். மனம் என்பது எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அப்ப நான் யார் என்ற விசாரணை, ஆன்ம ஆன்ம விசாரம், இதுதான் இவருடைய அடிப்படையான விஷயம். ரமணர் அப்படின்னு சொன்னாவே நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விதான் அவருடைய மனம். யார் வந்தாலும் நான் யார் அப்படின்றதான். அப்ப நான் யார் என்ற விசாரணை அப்படின்னா ஆன்ம விசாரம். இது வந்து நான் யார் அப்படின்றதுன்னா நான் யார், என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய ஆன்மாவுடைய தன்மை என்ன, அதை பற்றியான ஒரு விசாரணை அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எதன் மூலமாக கொண்டு வர முடியும்? இந்த விசாரணை மௌனத்தின் மூலமாக தான் கொண்டு வர முடியும். மௌனம் அப்படின்றது, மௌனத்திலே பல்வேறு வகையான மௌனம் இருக்கின்றது. இந்த அப்ப மௌனம் இருக்கதான் என்ன பண்ண முடியும்? மனத்தினுடைய மூலத்தை அறிந்து மன அமைதியை அடையலாம் என்று சொல்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் வந்து தன்னை பேசி இயக்கத்திலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, அப்ப நல்ல ஒரு இடம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஆழமான சிந்தனைகள் இதுல இருக்குது. இந்த ஆழமான சிந்தனைகள்ல எளிமையானவர்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியாது. ஆன்மீக சிந்தனையாளர்கள் இந்த கருத்துக்கள் மூலமாக என்ன கருத்து உள்ள வருது, ஏற்கனவே ஆன்மீகத்துல பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இதை எளிமையாக உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா இதுல மிக ஆழமான செறிவான ஒரு அடர்த்தியான தகவல்கள் இதிலே பொதிந்திருக்கின்றன. முதலிலே சுவாமி விவேகானந்தரை பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனத்திற்கு வந்து யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் முக்கியம் சொன்னார். ஆனா மனப்பயிற்சிகள், தியான பயிற்சிகள் அதுல ஒரு உள்ளடக்கம் அப்படின்றது, இந்த மௌனம் என்பது ஒரு விதமான தியான பயிற்சி தான். அப்ப இந்த இடத்துல இவரு மனதை நீங்க முறைப்படுத்தணும், மனதை உங்களுக்கு அடிமையாளரா மாத்தணும், அதனுடைய போக்குல எஜமானனா அவன் அதை எஜமான ஆக்கி விட்டுறக்கூடாது அப்படின்னா, அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனத்தினுடைய மூலத்தை அறியணும் அப்படின்னா நீங்க மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஆன்ம விசாரணை மூலமாக தான் அதை கொண்டு போக முடியும். அந்த ஆன்ம விசாரணை எங்க பண்ண முடியும் அப்படின்னா, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா மௌனத்துலதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அறிந்து மன அமைதியை அடையலாம் என்று சொல்றாரு. யாரு? நம்முடைய ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ரமணர். அப்ப மனதை அடைவதற்கான நம்ம வந்து இதனுடைய தொடர்ச்சியில பார்த்தோம்னா மனதை பற்றியான பல்வேறு அறிவியல் சிந்தனைகள், அதை வந்து எப்படி இயங்குது இதெல்லாம் பார்த்துட்டு இறுதியா போகின்ற பொழுதுதான் இதை எப்படி நம்ம இதை முறைப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் என்ன அப்படின்றத செய்முறையாவே சில பயிற்சிகளை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தொடர்ச்சியாக நீங்க பார்த்து கொண்டு வருகிறவர்கள் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கின்ற பொழுது இது நிறைவு வருகின்ற ஒரு முழுமையான ஒரு மனதை முறைப்படுத்தக்கூடிய ஒரு தகவலை, ஒரு ஒரு விடயங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். அடுத்து சிவானந்தர். சிவானந்தர் அப்படின்றவரை பொறுத்தளவு இவர் வந்து ஒரு அலோபதிக் டாக்டர். அதாவது இவர் வந்து நிறைய வந்து இந்த மருத்துவ ரீதியாக இந்த யோகத்தை வந்து பயன்படுத்துவதில் மிக ஒரு முக்கியமானவர் அப்படின்னு இதை சொல்லலாம். மனம் கடல் போன்றது இவர் சொல்றாரு. சிவானந்தர் சொல்றாரு. இவங்க சிவானந்த ஆசிரமம் மூலமாக பல்வேறு பயிற்சி முறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க, முறைப்படி சொல்லி தர்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான எல்லா யோக பயிற்சி முறைகளும் ஒரே விதமான பயிற்சி முறைகள். அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாப்புல அவங்க சில மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லி தர்றாங்க. மனம் கடல் போன்றது. அதனாலதான் சொன்னாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி என்னும் பெருங்கடல் நீந்துவதற்கு நம்மளுக்கு வந்து நீந்தக்கூடிய 2 வழி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமூலர் தவம், அறம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து அப்ப மனம் என்பது கடல் போன்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, மனம் ஒரு இடத்துல இருந்து செயல்படாது. உடல் அளவிலே அது வியாபி இருக்கிறது. அதனுடைய மூலத்தை அவ்வளவு சீக்கிரமா நம்ம அறிஞ்சுக்கிற முடியாது. பாருங்க, யோகிகளே என்ன சொல்றாங்க, நீங்க ஆன்ம விசாரணைக்கு போகின்ற பொழுதுதான் மனத்தினுடைய மூலத்தை அறிய முடியும். இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும் போதுதான் மனத்தினுடைய மூலத்தை அறிய முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மௌனம் மூலமாகவும் அகத்தவம் மூலமாகவும் நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்றதான். அப்ப மனம் கடல் போன்றது. அதை அமைதியாக்கும் தியானமே அதன் மருந்து. அதை அமைதியாக்கும் தியானமே அதன் மருந்து. அப்ப மனம் என்ற ஒரு கடல் போன்ற, கடல் எப்படி இருக்கும்? கடலுடைய தன்மை பாருங்க. ஏன்னா இவர் வந்து கடலுக்கு ஒப்பாக மனதை சொல்கின்றார்.
அப்ப கடல் என்பது பரந்துபட்ட விரிந்துபட்ட ஒரு அகலம் ஆழத்துக்குரிய ஒரு ஒரு பொருள். ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு கடலினுடைய ஒரு தன்மையை சொல்றோம். அதுல எத்தனையோ ஜீவராசிகள் அதுல இருக்கிறது. எத்தனையோ பேர் அதுல வந்து தொழில் பண்றாங்க, பயணப்படுறாங்க. அந்த நீரை வந்து குடிநீராக மாற்றி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரிக்கு அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ அதுல சங்கு இருக்கு, முத்து இருக்கு, விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்கின்றன, மீன் வளம் இருக்கிறது. இப்படி எத்தனையோ வளங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. இது பெரிய கடல். கடலை அவளை கடப்பது என்பது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஒரு பகுதியிலிருந்து கடலின் இன்னொரு பகுதிக்கு தான் போக முடியுமே தவிர, இதனுடைய முனைக்கும் அதனுடைய முனைக்கும் பயணப்படணும் அப்படின்னா அதற்கான கால அவகாசம் நிறைய தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒன்று. அதுல எப்பொழுதுமே அந்த கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலையே ஆண் கடல், பெண் கடல் என்று பிரிப்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே வந்து பெண்கடல் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அலை இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா, கடல் என்பது தண்ணியில அலையும், அந்த ஆர்ப்பரிக்கக்கூடியதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது எப்பவுமே அமைதி அடையாது. இதே போன்றுதான் கடலிலே எப்படி ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் தொடர்ச்சியாக உருவாகி கொண்டிருக்கின்றதோ, அதே போல நம்மளுடைய மனதிலும் அலைகள் தொடர்ச்சியாக உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாள் வாழும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம மனதிலே அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. பொருளை பற்றியான அறிவு, அதை தேட வேண்டும், அதை எப்படியும் எடுத்து விட வேண்டும், அடுத்தவனை இப்படி செய்து விட வேண்டும் என்ற அந்த அலைகள் தொடர்ந்து மனிதனுக்குள் அடைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப மனதுக்குள் ஏற்படுகின்ற கடலில் ஏற்படுகின்ற அலை எப்படி தொடர்ச்சியாக தோன்றிக் கொண்டிருக்கின்றதோ, அதே போல மனதிலே தோன்றிக் கொண்டிருக்கின்ற அலைகளை முறைப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு முக்கியம் அப்படின்னு என்ன சொல்றாரு, அதை அமைதியேற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு தியானம் என்று சொல்லக்கூடியது அதுதான் அதனுடைய மருந்து அப்படின்னு சொல்றாரு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எப்படி வந்து உண்ட உணவு வந்து அதனுடைய செரிமானம் நடந்ததுக்கு பின்னாடி நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு வந்து நோய் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனது என்ற இந்த கடலினுடைய அலையை நாம் அமைதிப்படுத்த வேண்டும் என்றால், அந்த அலையை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு வந்து தியானம் என்பது அருமருந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அலைகள் வந்து பல்வேறு விதமான அலைகள், பொதுவாகவே 6 விதமான இதை பத்தி நம்மளுடைய வடமொழியிலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கே நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்களையும் அப்படித்தான் சொல்லலாம். காமம், கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 குணங்கள் தான், 6 அறைகள் தான் மனதில் வீசிக்கொண்டே இருக்கின்றது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள். வேதாத்திரி மகரிஷி ரொம்ப தமிழ்ல அருமையா சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 6 குணங்கள் தான் நம்மளுடைய மனதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கடல் அலை போல் வந்து வந்துகிட்டே இருக்கு. பேராசை, அதுதான் ஆசை வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னாரு. ஆனா ஆசைப்படாம இருக்க முடியாது. ஆனால் அது பேராசை எப்போ வருதோ அப்பதான் பிரச்சனை. இப்ப வந்து ஒரு ஆசை அப்படின்னா ஒருவனுக்கு வந்து ஒரு வீடு வேணும், அவனுக்கு உடை வேணும், உணவு வேணும் அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஆசை. அது இருந்துதான் ஆகணும். ஆனா அந்த ஆசை வந்து எப்பொழுது வந்து எனக்கு ஒரு வீடு வேணாம், 10 வீடு வேணும், 10 கடை வேணும், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணாம், 10 ட்ரெஸ் வேணும், ஒரு கார் வேணாம், எனக்கு 10 கார் வேணும் அப்படின்னு எப்போ வரணும் அப்பதான் பேராசை. அந்த பேராசைக்கான அந்த பொருள் வேணும். அதை தேடும் போதுதான் அவன் பிரச்சனையில துன்பத்துல சிக்கிக்கிறான். அதுக்காக தவறான வழியில போறான். அது போய் சிக்கி அவன் வந்து வாழ்க்கையை அழிச்சுக்கிறான். எத்தனையோ பெரும் பணக்காரர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கடன் வாங்கி கடைசியா வந்து அந்த சூசைடு அப்படின்ற நிலைமைக்கு போயிருக்கவங்க எல்லாம் நம்ம தினந்தோறும் நாளிதழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பேராசை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆசை அளவு மீறுகின்ற பொழுது அது பேராசை அப்படின்றதா மாறுது. அந்த பேராசை தான் மனதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அலை. அதே மாதிரிக்கு சினம், கடும் பற்று. ஏதாவது ஒன்று பற்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பற்றை விட்டு வேகமா வெளியில போகவே முடியாது. அது ரொம்ப மனது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுது அப்படின்னா அதுல ரொம்ப பற்றாய்வாங்க. கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதால் முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது கணவன் மனைவி அப்படின்றத பால் உணர்வுக்காக வந்து ஒரு குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா முறையற்ற பால் கவர்ச்சி, பிறர் மனை நோக்கா பேராண்மை, அரண் ஒன்றை ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரிக்க, பிறன்மனை நோக்கா பேராண்மை, அதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட ஆண்மை இருக்கு. உன்கிட்ட உனக்கு ஆண்மை இருக்கு. ஆனா அந்த ஆண்மை உனக்குன்னு வரையறுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள, உனக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பம் என்ற சமூக அமைப்புக்குள்ள மட்டும்தான் அது இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. கழுத, நாய், பூனை எல்லாம் என்னன்னா போராட்டத்துல புள்ள தொடர்பு கொள்ள நினைக்க அது பாட்டுக்கு அது வந்து எந்த நேரத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ கூட அது வந்து தன்னுடைய இன்பத்தை என்னது அனுபவிக்கும்.
ஆனா மனிதன் அப்படி கிடையாது. அப்ப இந்த இடத்துல காமம், கோபம், இதெல்லாம் வந்து அதிகப்படியான மன அலைகள் இன்னைக்கு இருக்குது. அது மன அழுத்தம்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி எப்படி இந்த மன அழுத்தத்தை மேலாண்மை செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அலைகளாத்தான் வந்து மனம் என்னாக்கிட்டு இருக்கு, அலை இயக்கத்துல இருக்குது, கலக்கத்துல இருக்குது அப்படின்றது. சோ ஆன்ம சிந்தனை அதை அமைதிப்படுத்தும். அப்ப ஆன்ம சிந்தனை அப்படின்றது சத்சங்கத்தினுடைய தொடர்பு, நல்ல புனித நூல்களை படிப்பது, வாரத்திற்கு ஒரு நாள் வந்து சர்ச்சுக்கு போய் வந்து அந்த ஆன்மீக பெரியோருடைய தகவல்களை உள்வாங்குவது, குரானை படிப்பது, பகவத்கீதையை படிப்பது, இப்படி தொடர்ந்து நாம் ஆன்ம சிந்தனையில் இருக்கின்ற பொழுது அதுவும் அமைதிப்படுத்தும். அதான் நான் தொடக்கத்துல சொன்னேன். நீங்க அந்தந்த புனித நூல்களை படிப்பதே நம்மளுடைய மனதை அந்த நல்ல சிந்தனைகளை, அந்த அருளாளர்களுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நம்மளுடைய மனம் வந்து தூய்மைப்படுகின்றது, அமைதிப்படுகின்றது அப்படின்றத சொன்னேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெய்வ திருமகள் மதர் ஸ்ரீ அரவிந்தருடைய சகோதரி அவங்க வந்து சொல்றாங்க. அரவிந்தனுடைய சகோதரி சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமானது. பாண்டிச்சேரியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஆரோவில். சோ மனம் ஒரு கருவி மட்டுமே. மனம் வந்து கருவி மட்டும்தான். இது ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய பொருண்மை. அது ஆத்மாவுக்கு கீழ்ப்படிந்தால் தெய்வீக வாழ்க்கை சாத்தியம். இப்ப என்ன சொல்றாங்க, மனம் ஒரு கருவி மட்டும்தான். ஆனா மனம் என்ற கருவி இதே இது வேதாத்திரி மகரிஷி சொல்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, அதாவது உயிரினுடைய படர்க்கை நிலைதான் மனம் சொல்லுவார். அதாவது ஆன்மா, இதை வந்து உயிர் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்மான்னு வச்சுங்க. ஆன்மாவினுடைய படர்க்கை நிலைதான் மனம். அப்ப ஆன்மா எப்பொழுது அனுபவங்களை பெற நினைக்கின்றதோ, அப்படி அனுபவங்களை புறப்பொருட்களை நோக்கி நாம வந்து வரும்போது அதுல ஏற்படக்கூடிய தொடர் அலை இயக்கம் தான் மனம்னு மகரிஷி சொல்லுவார். வேதாத்திரி மகரிஷி வந்து அவங்க ரொம்ப அற்புதமா மனத்துக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. அதாவது வந்து தொடர் அலை இயக்கம். அதாவது ஆன்மா வந்து அது அதாவது வந்து ஸ்டாட்டிக், அதாவது வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஆன்மா வந்து எப்பொழுது தன்னுடைய அனுபவத்தை பெறுதோ அப்பொழுதுதான் என்ன பண்ணுது, அலை இயக்கமா மனம் விரியுது. அது புலன்கள் வழியா போய் பொருள் பொருட்களை தொடர்பு வச்சுக்குது. அப்ப இந்த ஆன்மா வந்து வெளியில போகாம உள்ள வந்து, அதாவது வந்து புறத்தை மனமாக விரியாம புலன்கள் வழியாக செல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக். அப்ப டைனமிக் அப்படின்னா இயக்க நிலை. அதைத்தான் முன்னாடி சொல்லும் போது சொன்னாரு, அது வந்து ஒரு பெரிய கடல் போன்றது அப்படின்றத சொன்னார். ஏன் அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மனம் ஒரு கருவி மட்டும்தான் அப்படின்னா, மனத்தை இங்க வந்து கருவியா மட்டும்தான் ஆன்மா வந்து புலன்கள் வழியாக செலுத்தி அதனுடைய அனுபவத்தை உள்வாங்குதே தவிர, ஆனா மனம் வந்து அங்க வந்து கருவிதான். மனம் எதை ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அதுதான் ஆன்மாவும் உள்வாங்கிக்கும். அப்ப மனம் வந்து ஒன்லி ப்ரொஜெக்ஷன். மனம் எப்படி பிம்பத்தை, எந்த பிம்பத்தை வெளியில போய் வாங்கிட்டு உள்ள வந்து பிரதிபலிக்குதோ அதுதான் அப்படின்றத ஆன்மாவும் உள்வாங்கிக்கும். ஒரு அதாவது வந்து ஒரு வந்து படிகத்து மேல வந்து ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறோம். இல்ல ஒரு 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 கலர் உள்ள ஒரு பொருள் பக்கத்துல ஏதாவது ஒயிட்டான ஒரு பொருளை வச்சோம்னா, அதனுடைய அந்த இதனுடைய நிறம் தான் இங்க பிரதிபலிக்கும். அதனுடைய பிம்பம் தான் இதுல பிரதிபலிக்கும். அது மாதிரிக்கு வந்து மனம் எதை பிரதிபலிக்குதோ அது ஆன்மா அப்படியே உள்ள வரும். ஆன்மாவுக்கு வரும். அப்ப மனம் நல்ல விஷயங்களை உள்வாங்குது அப்படின்னா அதே தான் உள் விஷயங்களும் உள்ள வரும். சோ அதான் சொல்றேன். அப்ப மனம் இங்க கருவிதான். மனம் முக்கியமே கிடையாது. அப்ப மனதை ஒடுக்கி உள்ள உட்கார வைக்கணும். அதை அடிமையா வச்சுக்கணும் நம்மளுக்கு. அது நினைச்ச நேரத்துக்குலாம் வெளியில போய் எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வரக்கூடாது. சரியா? அது ஆத்மாவுக்கு கீழ்ப்படிந்தால். அப்ப ஆத்மாவுக்கு கீழ்ப்படிந்தால், அப்ப ஆத்மாவுக்கு கீழ்ப்படியும் போது நாம் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணும், ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். தெய்வீக வாழ்க்கைன்னா என்னங்க? தெய்வத்தன்மை அப்படின்னா, நம்மளுக்கு குறிஞ்சி நிலத்துக்கான ஒரு பெருமை இருக்கு. நம்ம வந்து குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள். தமிழர்கள் வந்து குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள். இந்த குறிஞ்சியினுடைய மூலக்கடவுளான முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள் தான் இந்த குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏன்னா மற்ற ஐந்து ஐந்து நிலங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிலங்களையும் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வானவர் கடவுளை வந்து வானத்தில் இருக்கக்கூடிய கடவுளை அவங்க வந்து அவர்களுடைய விண்ணிற்கு கொண்டு வந்து, மண்ணிற்கு கொண்டு வந்து அவங்க வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா, வள்ளுவர் சொல்கின்ற பொழுது சொல்வாரு. அதாவது வந்து வாழ்வாங்கு வாழ்பவன், அ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்வார். அப்ப என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையோடு ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னா, அந்த தெய்வீகத்தன்மை வந்து நீங்க உங்களை வந்து எங்க கொண்டு போகும்? உங்களுடைய வானவர் என்று சொன்னோம்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அத தேவ உலகம் சொல்றோம்ல. அதாவது வந்து இறைவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த உலகத்துக்கு போகும் அப்படின்னா சொல்றாங்க. அப்ப தெய்வீக வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா,
இங்க வந்து தெய்வீகத்தன்மை என்பது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. தெய்வீகத்தன்மையை அதான் நல்ல குணாதிசயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்கதான். இப்ப நம்ம உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு சொல்லிட்டு பிறப்பினுடைய அடிப்படையில நம்ம சொல்றோம். உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இவங்க வந்து மேலான இனத்தை சார்ந்தவர்கள், மேலான ஜாதியை சார்ந்தவர்கள், இவர்கள் கீழான ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்றோம் பத்தியா. இது என்ன அவங்களுடைய பிறக்கக்கூடிய குலத்தினுடைய அடிப்படையில வச்சு வகைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா அது கிடையாது. ஆனா உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு இருக்கு. யாரு உயர்ந்தோர் யாரு தாழ்ந்தோர் அப்படின்னா தெய்வீக எண்ணங்களை உடையவர். தெய்வீக எண்ணங்களைனா தூய எண்ணங்களை உடையவர். என்ன சொல்லலாம்? தெய்வீகம்னா தூய எண்ணம். ஒரு தூய எண்ணத்தை எவர் கொண்டிருக்கின்றாரோ, எவர் வைத்திருக்கின்றாரோ, நல்ல மற்ற உயிர்களுக்கு எல்லாம் தீங்கு செய்யக்கூடியது. எல்லா உயிர்களும் அமைதியாக வாழணும், நானும் அமைதியாக வாழணும், நான் என்னை இறைநிலை நோக்கிய என்னுடைய பணிகளை நான் சரியா செய்வேன், அடுத்தவங்களை இடையூறு செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த எண்ணம். அதாவது தெய்வீக எண்ணம், தூய எண்ணம் என்ற இந்த எண்ணங்களை அடுத்தவருக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணங்களை மட்டும் எவர் வைத்திருக்கின்றார்களோ, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும்னு எவர் வைத்திருக்கின்றாரோ, அவர் உயர்ந்தவர். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தாழ்ந்த குலத்தின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. எண்ணங்கள் அடிப்படையில அவங்க உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர். தாழ்ந்தவர் யார்? எப்பொழுதுமே அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது, அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைப்பது, அடுத்தவர்களுக்கு கொடுமை செய்வது, அடுத்தவர்களுடைய அமைதியை பாழ்படுத்துவது, இப்படி போன்ற சிந்தனைகள், எண்ண அலைகளை எவர்கள் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே தாழ்ந்தவர்கள். அவர்கள் மனிதர்கள் கிடையாது, அவர்கள் விலங்குகள். ஏனென்றால் விலங்குகளுக்கு உடைய குணங்கள் மட்டும்தான். அவர் மனிதராக இருக்கிறார், மனிதராக பிறந்திருக்கிறார். ஆனால் மனிதருக்குடைய குணங்கள் இல்லாத போது அவர் விலங்குக்கு ஒப்பானார். அதுதான் மனிதருள் மாக்கள் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஒரு இடத்துல மனிதருள் மாக்களும் இருக்கிறார்கள் அப்படின்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் இன்னும் வந்து மனிதர்களா வரல. ஆனா பிறப்பு மனித பிறப்பு. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மன இயக்கம் என்பது விலங்கினத்தினுடைய மன இயக்கம் அப்படியே அவர்கள்ட்ட இருக்கிறதுனால அவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கீழானவர்களுடைய எண்ணங்கள் தான் இன்று உலகத்தை வந்து இன்னைக்கு அறத்தை மீறி, தர்மத்தை மீறி அதர்மத்தின் வழி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகம் அப்படின்றது கலியுகத்துல நம்ம சொல்றோம். கலியுகத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அறத்தின் வழி எது சரி அப்படின்னு நீங்க நினைச்சு பயணப்படுறீங்களோ, நான் அறத்தின் வழிதான் வாழ்வேன், வாய்மையே வெல்லும். எல்லாம் கரெக்ட் தான். வாய்மைப்படி நீங்க போனீங்கன்னா வெல்ல முடியுமா அப்படின்றதுக்கு இப்ப சமீப காலத்துல நடந்த 2, 3 நிகழ்வுகளே உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஒரு இதுல ஒரு வக்கீல் வந்து அங்க இருக்கக்கூடிய நீதிபதி, ஏன்னா அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடைசி நீதியை பெறக்கூடிய ஒரு மையம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீதியினுடைய ஒரு உயர்ந்த உச்சபட்ச அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாதான் சுப்ரீம் கோர்ட்டு தான். அங்கவே வந்து ஒரு வக்கீல் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அவர் வக்கீல் படிச்சவர் தான். அவர் வந்து நீங்க நடந்த சம்பவம், செருப்பு எடுத்து வீசின சம்பவங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க அதே மாதிரிக்கு இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய அந்த பார் கவுன்சிலுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரு நீதியின் முன்னாடி நடந்ததுல இன்று அங்க அதில் பற்றியான நீதி விசாரணையோ, வழக்குகள் செய்யப்பட்டிருக்கின்ற பதிவுகளோ, யார் பக்கம் இருக்கிறது அப்படின்றத நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல எந்த எந்த அதர்மமும் தான் இங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கே தவிர தர்மம் ஜெயிக்காது. யாருக்கு வந்து நீதி கிடைக்கும், யாருக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, எவன் வலிமைசாலி இந்த உலகத்துல இருக்கிறானோ, எவன் பணம் அதிகமாக வைத்திருக்கின்றானோ அவனுக்கானதாக சென்று கொண்டிருப்பதை நாம் பல்வேறு எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு தக்காளி கடையில போய் தக்காளி வாங்குறோம், எல்லா தக்காளி ஆளுகள் தக்காளியா இருக்காது. ஏதாவது 2 தக்காளி ஆளுகளா இருக்கும் அப்படின்னா அந்த 2 பேரை வச்சுட்டு ஒட்டுமொத்த நீதித்துறையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமா நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நீ அதர்ம வழியில போன அப்படின்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்கிறது வந்து அது கம்மிதான். ஏன் அப்படின்னா அதர்ம வழி போறவன் தான் ஜெயிக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்றத நம்ம எல்லாமே பார்க்கின்றோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மணல் கொள்ளை செய்யக்கூடியவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல பொறுப்புல இருப்பாங்க. ஒரு நகரத்தினுடைய மையத்துல போய் மணலை போய் அள்ளுவாங்க. ஆனா இத போய் கேட்டா அது வந்து ஒரு இயற்கை வளம்ங்க. அதன் மூலமா நம்மளுக்கு தண்ணீர் வருது, அதனுடைய இயற்கை வளத்தை எல்லாம் காலி பண்ணக்கூடாது, நீரோட்டம் எல்லாம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர்கள் முன்னாடி நீங்க குற்றவாளிகள் நிற்பீங்க. யாரு தர்மம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு யூடியூபர்ஸ் வந்து நிறைய தவறான விஷயங்களை பரப்புறாங்க, அது வேற விஷயம்.
ஏன்னா நீங்க அந்த காலம் மாதிரிக்கே வந்து மக்கள் மறந்துருவாங்க அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனா மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப அறிவாளிகள். நாங்க ஆக்சுவலா மாணவ சமூகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு 2000 பார்க்கின்ற பொழுது மாணவர்களுடைய மனநிலை வேற. 2010 மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை வேற. 2017 பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை வேற. 2025 அவர்களுடைய மனநிலை வேற. இன்று கையடக்க கணினியிலே அனைத்து விதமான தகவல்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதையுமே எப்பொழுதுமே மறந்துடுவான்னு நினைக்க உரிய நேரத்துல உரிய பதில அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது எப்பவுமே மனதுல பதிஞ்சு வச்சிருக்கு. முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய. அப்ப இது தப்பான விஷயங்களை ப்ரொபகண்ட் பண்றது, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு நான் பொதுவா அந்த ஆசிரியர் சமூகத்துல பயணிக்கிறதுனால சொல்றேன். ஒரு நல்ல ஆசிரியர், பாடம் எடுக்காத ஆசிரியர், மாணவர்களுக்கு நல்வழியில செல்லாத ஆசிரியர், சம்பளத்தை மட்டுமே பெற வேண்டும் என்ன எண்ண வலையில் உள்ள ஆசிரியர் எப்படின்னா, அவர் பாடம் எடுக்கிறத விட மற்ற பள்ளியிலேயோ இல்ல கல்லூரியிலேயோ மற்ற ஆசிரியர் என்ன செய்யறாங்க, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி பழி வாங்குறது, இவர் எப்படி பழி வாங்குறது, அவர் மேல எப்படி சாயத்தை பூசுறது, இவர் மேல எப்படி சாயத்தை பூசுறன்ற அந்த எண்ண அலைகளை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வெளியில வருவாங்களே தவிர, இவர்கள் எல்லாம் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் கிடையாது. இவர்கள் எல்லாம் சமுதாயத்தை பாழ்படுத்தக்கூடிய ஆசிரியர். இவங்களை வச்சு ஏதாவது மாணவர்கள் முன்னேறி இருக்காங்களா அப்படின்னு நீங்க போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவனுக்கே பாடம் ஒழுங்கா எடுக்க தெரியாது. அப்ப பாடம் ஒழுங்கா எடுக்க தெரியும்னா மாணவர்கள் நல்ல பேர் வாங்கணும்னா என்ன அர்த்தம்? மாணவர்களை தவறான வகையிலே வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள். இவர்கள் எல்லாம் சமுதாயத்தினுடைய சாபக்கேடு. இவர்கள் எல்லாம் சமுதாயத்தினுடைய சாபக்கேடு. அதனாலதான் பாரதி சொன்னான் வந்து, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான். உண்மையிலேயே ஐயோ என்று போவார்கள் இவர்கள் எல்லாம். மனித மாணவர்களை வழிநடத்தப்படக்கூடிய ஆசிரியர் சமூகம் சமூக பிறழ்வு வருகின்றது என்றால் அந்த சமூகத்தினுடைய அழிவுக்கு அவர்கள் ஆட்படுகின்றார்கள். ஒரு காலத்துல ஆசிரியர் மதிக்கப்பட்டார்கள், போற்றப்பட்டார்கள், வணங்கப்பட்டார்கள். ஆனால் இன்று ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய செயல்முறையின் காரணமானதான். ஏன்னா நான் எல்லா ஆசிரியரும் பொதுவாக சொல்றேன். நான் சொல்லுகின்ற தகவல்கள் எல்லாம் பொதுவான விஷயம் கிடையாது. அது ஏதோ ஒரு சில ஆசிரியர்கள், ஒரு சில ஆசிரியர் கிடையாது, பெரும்பான்மையான ஆசிரியர். சில ஆசிரியர்கள் அதிலும் நல்ல ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அப்ப கீழ்ப்படிந்து இங்க ஆத்மாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது தெய்வீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லு. சோ மனம் தெளிவடைய இங்க என்ன சொல்றாரு இவரு? தியானம், பிரார்த்தனை மற்றும் சேவை அவசியம் என்று சொல்லிட்டார். 3 விஷயத்தை இவர் வைக்கிறார். தியானம் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அதனாலதான் பிரார்த்தனையில பார்த்தோன்னா சில மதங்கள்ல இப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு அன்றைய தொழுகையை அவங்க வந்து எல்லாருமே செய்வாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 தொழுகை செய்யணும். அதுல அந்த வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய தொழுகையை அவர்கள் வந்து ஒரு 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 வழிபாட்டு முறையில மிக முதன்மையாக, மற்ற தொழுகைகள் செய்யாதவங்க கூட அன்றைய தினங்கள்ல அந்த தொழுகையை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரிக்கு தியானம்ன்றதும் அதே மாதிரிக்கு தான். அதே மாதிரிக்கு சேவை என்பது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சேவை எல்லாருமே இன்னைக்கு சேவை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம். அதுல முக்கியமா நம்ம நினைவுக்கு வரக்கூடிய நம்மளுடைய அம்மையார் தொழுநோயாளிகளுக்காக அவர்கள் வந்து ஒரு ஆசிரமத்தை நிறுவி அதன் மூலமாக சேவை செஞ்சாங்க பத்தியா. அவங்கதான் உண்மையான வந்து சேவை செய்யக்கூடிய. நீங்க எப்பொழுது தன்னுடைய நேரத்தை வந்து மற்ற மனிதர்களுடைய அவர்களுக்காக சேவை மனப்பான்மையில கொண்டு போறோமோ அப்பதான் வந்து நம்ம வந்து வர முடியும். அப்ப இவர் 3 விஷயங்களை சொல்றாரு. தியானம், பிரார்த்தனை. பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல தந்திரங்கள் அதாவது வந்து நல்ல மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்கின்ற பொழுது மனம் அமைதிப்படுகிறது. ஒரே மந்திரத்தை திரும்ப சொல்கின்ற பொழுது, நல்ல தத்துவார்த்த கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுது அது வந்து பிரார்த்தனையாக மாறுகிறது. ஸ்ரீ அரவிந்தர் இவருடைய சகோதரி தான் இங்க சொன்ன விஷயம். அவங்கள மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக திருமகள் அப்படின்னு, தெய்வ திருமகள்னு சொல்லுவாங்க. அதாவது மதர் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸ்ரீ அரவிந்தருடைய சகோதரி. இவன் அரவிந்தர் பாருங்க, அரவிந்தர் மனதை பற்றி எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு இன்டகிரேட்டட் அப்படின்ற விஷயத்தை இவர் தான் கொண்டு வருவார் ஆக்சுவலா யோகத்துல. சோ மனம் வந்து என்பது மனிதனுடைய வளர்ச்சி நிலையில் நடுவிலான படி என கூறினார். மனம் என்பது மனிதனுடைய வளர்ச்சி நிலைகளுடைய நடுவிலான படி என கூறினார். இது வந்து என்ன அப்படின்னா, மனம் அப்படின்றது நடுவிலான படிநிலை அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு மிடில் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்றது ஒரு தன்மையில நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, அதாவது மனிதனுடைய வளர்ச்சி நிலையில அப்படின்னு பார்த்தா, குழந்தை பருவத்திலே இந்த மனம் வந்து தவறான தெய்வீக எண்ணமா தான் இருக்கும் அந்த குழந்தை. அது நாள் ஆக ஆக அந்த மனம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கின்ற, சமுதாயம் கொடுக்கின்ற, ஆசிரியர் கொடுக்கின்ற, அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய அந்த நட்புகள் கொடுக்கின்ற அந்த எண்ண அலைகள் வர வர அந்த மனம் என்ன ஆகும் அப்படின்னா தீய மனமாக மாறிக்கிட்டே வரும். அப்ப மனிதனுடைய வளர்ச்சி நிலையில நடுவிலான படி மனம் சொல்றாரு. அப்ப
தொடக்கத்துல நல்ல மனமா இருந்துச்சு. நடுவுல வரும்போது அதனுடைய மன இயக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்ப இறுதியில போகும்போது அது மன இயக்கம் எப்படி இருக்கும்? இது மேலான ஆன்மீக சிந்தனைக்கு செல்லும் படிக்கல். ஏன்னா மன சிந்தனை உள்ளவங்க தான் ஆன்மீக சிந்தனைக்கு போக முடியும். தன்னுடைய மூலத்தை உணர முடியும். அப்ப மனம் என்னது? மனம் பக்குவப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஆன்மீக சிந்தனைக்கு போக முடியும். ஆன்மீக உயர்வுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நல்ல ஒரு தெய்வீக எண்ணங்களை நாம் பெற முடியும். சோ மனிதன் மனத்தை கடந்து சூப்பர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வீக அறிவை அடைய வேண்டும் அப்படின்னு. சாதாரண உலக அறிவை விட்டுட்டு சூப்பர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எல்லா உயிர்களுக்குமான மூலம் என்ன, எல்லா பொருட்களுமான மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக அறிவு. தெய்வீக அறிவு என்பது தன்னை பற்றி வருகின்ற பொழுது ஆன்ம அறிவு. இந்த உலகை பற்றி வருகின்ற பொழுது இந்த மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த விசாலம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது. அதுதான் இந்த சூப்பர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம புத்தர் அப்படின்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முன்பே மனம் செல்கின்றது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமா சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஆழமா புரியும். எல்லாவற்றுக்கும் முன்பே மனம் செல்கின்றது. சில மதங்கள்ல கூட அது சொல்லுவாங்க. உனக்கு முன் என் சமூகம் செல்கின்றதுன்னு போட்டிருப்பாங்க. இல்ல உன் சமூகத்துக்கு முன் நான் செல்கின்றேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க பார்த்த விஷயங்கள். எல்லோருக்கும் முன் மனம் செல்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? எப்போதுமே என்ன அப்படின்னா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன். இப்ப நான் கண்ணை மூடி நான் பணிபுரியக்கூடிய ஒரு கல்லூரியையோ, இல்ல நான் பணிபுரிந்த ஒரு பள்ளியையோ நான் எனக்கு நினைத்து பார்க்க முடியும். நான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தே நான் அந்த அமெரிக்காவுல அந்த இடத்துக்கு நான் போக முடியும். ரஷ்யாவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். அப்ப மனம் நம்ம உடல் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி மனம் அங்க போயிடும். அப்ப மனம் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாருங்க. மனத்தினுடைய ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சி. நினைத்த மாத்திரத்தில், நினைத்த நிமிடத்தில், நொடி, அது கூட அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கூட அவ்வளவு வேகமா இயங்காது. அந்த அளவுக்கு மனம் என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணு நினைச்சோம்னா அந்த இடத்துல போய் அப்படியே நின்றுக்கும். ஒரு காட்டுல அமேசான் காட்டுக்கு ஒரு தடவை போயிருக்கோம்னா, அந்த அமேசான் காட்டுல ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு மரத்தை பார்த்திருக்கோம்னா, டக்குனு அமேசான் காட்டம் போனோம், அந்த மரத்தை அப்படியே டக்குன்னு போய் பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு மனம் மிக விரைவாக செல்லக்கூடிய, ஒரு வேகமாக செல்லக்கூடிய, இந்த உலகத்துல மனத்தை விட வேகமா செல்லக்கூடிய ஒரு கருவி எதுவுமே கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் கூட கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் கால்குலேஷன் கூட டைம் எடுக்கும். நீங்க எடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே அதை கால்குலேட் பண்ணி கொடுக்க கூட ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், ஏயு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியது கூட எவ்வளவு விரைவா தகவல்களை கொடுக்குது. அந்த விரைவை விட மனம் ரொம்ப விரைவு மிக்கது. அதை ரொம்ப தெளிவா புரியுது. அப்ப அவ்வளவு விரைவு மிக்க ஒன்றை நாம் கட்டுப்படுத்துறது அவ்வளவு சர்வசாதாரண காரியமா? புயலை விட வேகமானது, சூறாவளியை விட மிக வேகமானது எது? மனம். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூறாவளியாக இருக்கக்கூடிய அந்த மனதை, வேகமாக செல்லக்கூடிய மனதை பண்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுடைய இந்த ஆன்மீக பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களான பிரார்த்தனை, தியானம், அமைதி, மௌனம், இது போன்ற விடயங்களை நாம் பயிற்சி பண்ணணும் அப்படின்றதான். சோ மனம் தூய்மை இல்லை எனில் துன்பம் தொடரும். இன்னைக்கு மனம் மாசு. நான் மன மாசு அப்படின்றத ஒரு தலைப்புல பேச போறேன். எப்படி மனம் மாசுபட்டு இருக்கிறது, மாசுபடுவதற்கான காரணிகள் என்ற இன்றைய தலைமுறைகள் இந்த மன மாசுக்கான அடிப்படையா என்ன இருக்கு, அவங்க இதுல இருந்து விடுபடலை அப்படின்னா அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் இந்த மன மாசு அப்படின்றத ஒரு தலைப்புல உங்களுக்கு நான் பேசுவேன். அப்ப அதை பத்தி நான் தெளிவாவே பேசுறேன். மனம் என்னன்றதை புரிஞ்சதுக்கு பின்னாடிதான் மன மாசை பற்றி நான் பேசுவேன். அப்ப மனம் தூய்மை இல்லைன்னு எப்போ மைண்ட் பொலிட்டட் மைண்ட் இருக்கும். எப்படி ஒரு உடை வந்து நம்ம அணிஞ்சிட்டு போறோம். ஈவினிங் வந்த உடனே காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்த உடையை அடுத்து ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அழுக்கா, பார்ப்பதற்கே ஒரு ஒரு விகாரமா இருக்கு. அப்ப அது துவைச்ச பிறகு தூய்மை ஆகிருது. அப்போ ஒவ்வொரு நாளும் உடைகளை எப்படி நம்ம தூய்மைப்படுத்துறோம் பத்தியில அதே மாதிரி மனதை நம்ம தூய்மைப்படுத்துறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய குப்பைகள் மனதுல சேருது. அந்த குப்பைகள் மூலமாக எதை உள்வாங்கி இருக்கோ, எது தவறானதோ அதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அது மாதிரிக்கவே மனம் செயல்படுது. அதனால அது நம்மளுக்கு துன்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்தவங்க மாதிரி ஒரே நாள்ல நேற்றைய தினம் செய்தி பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இந்தியாவுல இந்த சைபர் கிரைம் குற்றத்துல கிட்டத்தட்ட 30,000 பேர் கடந்த 6 மாத காலங்கள்ல தங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க. எவ்வளவு பணம் இழந்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய் இழந்திருக்காங்க. இதுல 30 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? ஆசை, பேராசை தான். அப்ப அவங்களுக்கு மனம் என்ன பண்ணுது? அவங்க இதெல்லாம் எப்படி சொல்லி ஏமாத்திருக்காங்க? உங்களுக்கு நாங்க ரெட்டிப்பா பணம் தரோம். எப்படிங்க பேங்கே ரெட்டிப்பா தர முடியாது? எப்படிங்க உங்களால ரெட்டிப்பா கொடுக்க முடியும்? அப்படின்னா சிந்தனை வேணாமா? தன்னுடைய பணத்தை எப்படியாவது ரெட்டிப்பாக்கி பெரிய ஆளாயிரம்னு இருக்கிற பணத்தை அவங்க இழந்துறாங்க. இது மாதிரி நிறைய இழந்தவர்கள் இருக்கிறார்கள். கார் தர்றோம், உங்களுக்கு அது பரிசு விழுந்திருக்கு. இது
இந்த மாதிரி வரக்கூடிய எந்த செய்திகளுமே நம்ம வந்து அதை பத்தி செய்திகளுக்குள்ளே போகக்கூடாது. அதை பத்தி அனலைஸே பண்ண தேவையில்லை. உழைப்பால் வரக்கூடிய ஊதியம் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நிற்கும். அது வந்து உங்களுடைய அறிவு உழைப்பாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து அறிவு உழைப்பின் மூலமாக தன்னுடைய ஊதியத்தை ஈட்டுகிறார் என்றால் அது அவருடைய அறிவின் உழைப்பு. ஒரு உழைப்பாளி வந்து தனது உழைப்பின் மூலமாக பணத்தை ஈட்டுகின்றானா அவன் உழைப்பின் மூலமாக பெற்ற உழைப்பு. சோ அது மாதிரி அவர்களுடைய உழைப்பின் மூலமாக, அறிவின் மூலமாக பெறக்கூடிய உழைப்பு என்பது அவர்களுடைய உழைப்பின் மூலமாக பெறும். அது எந்த வகையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துமே தவிர அவங்களுடைய மேம்பாட்டை அதை அழிக்கவே அழிக்காது. அப்ப எல்லாவற்றுக்கும் முன்பு மனம் செல்கிறது. அப்ப துன்பம் இல்லாத ஒரு ஒரு தூய்மையான மனநிலையில இருக்கணும். நான் அதான் தெய்வீக மனம் சொல்றேன். அதான் அந்த மனம் வந்து தூய்மையா இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய அந்த தூய்மையான மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கும், தெய்வீகமானதாக இருக்கும், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்ற உணர்வு அவர்கள்ட்ட இருக்கும். ஆனா அதே மனம் தூய்மை இல்லாமல் அதான் அவர்களை கீழானவர்கள் என்று சொல்லி, கீழானவர்கள் என்றால் மிருக குணமுடையவர்கள், மனிதருள் மாந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்ப மனிதருள்ள வந்து என்ன பண்றான் அப்படின்னா விலங்கினமும் உள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு அவர் என்ன சொல்றாரு புத்தர்? தியானம் மற்றும் நன்னெறி வாழ்க்கை. நன்னெறி வாழ்க்கைன்னு என்ன? நம்மளுடைய நன்னெறி சார்ந்த வாழ்க்கைகளை நம்ம பின்பற்றணும். நம்மளுடைய புனித நூல்கள்ல சொல்லப்படுகின்ற அந்த நன்னெறி கருத்துக்களை நம்மளுடைய வாழ்வியல்ல பயன்படுத்தணும். தியானம் மூலமே மன அமைதி கிடைக்கும் என்று வலியுறுத்துறாங்க. அப்ப எல்லாருமே பாருங்க, இப்ப நீங்க சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் சொல்லும் போது அவங்க என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லல. அது பின்னாடி சைக்காலஜி என்ன பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நான் விரிவா அப்புறம் நான் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாமே யோகம், தியானம், பிரார்த்தனை, இறை வழிபாடு இதை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு புனித நூல்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புனித நூல்கள் மூலமா என்ன பண்ணுது? நம்மளுடைய மனம் பக்குவப்படுகிறது, மனம் அமைதிப்படுகிறது, மனம் தூய்மைப்படுகிறது. ஏன்னா நம்மளுடைய மனதுல ஒரு கருத்து பதிவாயிருக்கு. அந்த கருத்து படிக்கின்ற பொழுது பிறருக்கு நீ துன்பம் செய்யாதே, அவர்கள் நோயுற்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நோயாளிக்கான மருந்தை கொண்டு கொடு, அவர்கள் வறுமையுற்று இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான உணவை கொண்டு கொடு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அதுல படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நூட்கள்ல அது நம்மளை என்ன பண்ண பண்ணோம் அப்படின்னா புதிய ஒரு நம்மளுடைய மனதினுடைய அழுக்குகளை நீக்கக்கூடியதாக அந்த நற்சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கு. மிக முக்கியமானது நம்ம வந்து பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம், அதாவது யோகத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி. இவர் ஆக்சுவலா ஏன்சியன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து பழங்கால உளவியலாளர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம். இவருடைய இந்த யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடியது, இந்த யோக சூத்திரம் முழுமையுமே என்ன சொல்லப்படுது? மனிதனுக்கான பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, அந்த மூல காரணத்தை அவன் வந்து எப்படி, ஏன் இந்த மனதுல இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ணணும், அப்ப நீங்க எந்த மாதிரிக்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து மனதை மேலாண்மை செய்யக்கூடிய வழியையே இவரு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பதிவுகள்ல பிற்பாடுகள்ல பார்த்தோன்னா மனதை பற்றி நம்ம பல்வேறு சிந்தனைகளை தியானிக்கின்ற பொழுது அதை பற்றியான கருத்துக்களை பேசுகின்ற பொழுது அதிகப்படியாவா நான் வந்து பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தினுடைய கருத்துக்களை தான் நான் கையாள இருக்கிறேன். ஏன்னா அவருதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மாடர்ன் சைக்காலஜிஸ்ட பொறுத்தளவு நம்மளுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஏன்சியன் சைக்காலஜிஸ்ட் எப்படி மனதை வழிநடத்தக்கூடிய முறைகளை சொல்றாரு, அவர் முறைகள்ல போனா நம்ம எப்படி வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதஞ்சலி மனதை மேலாண்மைப்படுத்தக்கூடிய வழிகளை எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள்ல தொடர்ச்சியா பதிவு செய்ய இருக்கிறேன். சோ இவர் என்ன சொல்றாரு? யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது என்ன சொல்றாருன்னா சித்தத்தினுடைய விருத்திகளை கட்டுப்படுத்துவதுதான் யோகம் என்று சொல்கிறார். சித்தம் என்றால் இந்த இடத்துல மனம், விருத்தி என்றால் அலை. அப்ப மனதிலே நிரோதக அப்படின்னா என்னது? நிப்பாற்றுறது, கட்டுப்படுத்துறது. நிரோதகம் அப்படின்னா என்ன? கட்டுப்படுத்துறது. இது வந்து ஒரு வடமொழி சொல். அப்ப கட்டுப்படுத்துறது அந்த நிறுத்துறது. ஆனா இது நிறுத்துறது அப்படின்ற கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அறிய நினைத்தால் அறியலாம், ஆனால் அடக்க நினைத்தால் அடக்க முடியாது அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி அவர்களே சொல்றாங்க. அப்ப அதை வந்து அடக்க முடியாது, ஆனா அறியதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரு என்ன சொல்றாரு? யோகத்தினுடைய சித்தத்தின் விருத்திகள்லாம் இப்ப எப்படி ஒரு தண்ணி ஒரு குளத்துல அமைதியா இருக்கு, அந்த குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடும்போது அந்த குளத்துல இருக்கக்கூடிய அலைகள் அப்படியே வேவ்ஸ் உருவாகும். அது மாதிரி நம்மளுடைய மனதிலே தொடர்ந்து அலைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் முன்னாடி சொன்ன சில குருமார்கள்லாம் சொன்ன விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரிதான் இவர் சொல்றாரு, மனத்தினுடைய அலைகளை அடக்குவது, அதாவது முறைப்படுத்துவதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அடக்குவதுன்றது முறைப்படுத்துவதும் சரியான அர்த்தமா வச்சுக்கலாம். அப்ப மனத்தினுடைய அலைகளை, மனத்துல தேவையற்ற அலைகள், அது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த குணங்களையும் அலைகளையும் வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு. அப்படி தடுக்கும் போதுதான் மன அமைதியாகும். போதுதான் ஆன்மா தன்னுடைய இயல்பு நிலையை உணரும்.
ஆன்மா தன்னுடைய இயல்பு நிலை. இதுதான் வந்து யோக தத்துவத்தினுடைய யோக சூத்திரத்தினுடைய தத்துவத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய உள்ளார்ந்த கருத்து. ஆன்மா அதனுடைய இயல்பு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அங்க தெய்வீகமான எண்ணத்துல இருக்குது. அது வந்து பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது. அது எந்த பொருளையும் அதனுடைய இயல்பினுடைய தன்மையில இருந்து பார்க்குமே தவிர தவறான ஒரு கருத்தை அதை எடுத்து பார்க்காது. அப்ப என்ன உண்மையோ உண்மை பொருள் மட்டும்தான் அது பிரதிபலிக்கும். ஆனா இந்த ஆன்மாவை வந்து இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பிம்பம் வந்து தவறான ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தவறாத்தான் போகும். அப்ப மனதினுடைய அலையை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கிட்டோங்க. இப்ப யாருடைய இயல்புல இருப்பா? இப்ப மனம் வந்து சொன்னார்ல, இவரு சொல்லும்போது என்ன சொன்னாரு? மனம் என்பது வந்து அதாவது இருக்கும்போது உலகம் இருக்கும். உலகம் இல்லாதப்ப மனம் இருக்காதுன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? அப்ப அதேதான் இங்க. இங்க அப்ப வந்து உலகம் இருக்க மனம் இல்ல இது அதே கருத்தை தான் இவரும் இங்க சொல்றாரு. என்ன சொன்னா? மனம் அமைதியாகும் போது ஆன்மா தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரும். அப்ப ஆன்மா தன்னுடைய இயல்பு நிலையில இருக்கும்போது அது வந்து எந்த விதமான ரஜோ குண காரியங்களையோ, தமோ குண காரியங்களோ சரி சாத்வீக குண காரியத்தை மட்டும்தான் அது செய்யும். அதான் சொல்றாங்க. சோ இதை பத்தி தான் நம்ம விரிவாகவே நிறைய அதிகமான பதிவுகளை பதஞ்சலியினுடைய வழி நின்று தான் நம்ம சிந்திக்க போறோம். கடைசியா பார்த்தோன்னா சித்தர்கள்ல பார்த்தோன்னா போகர், அகத்தியர், திருமூலர் அப்படின்றவங்க. இப்ப திருமூலர்லாம் நீங்க வந்து இந்த இருக்கக்கூடிய 12 திருமுறைகள்ல மிக முக்கியமான ஒரு திருமுறையாக சொல்லப்படக்கூடிய இந்த திருமூலருடைய 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் தான். இந்த திருமந்திரம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக நூல், ஒரு பயிற்சி நூல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட இதுல 3000 பாடல்கள் இருக்கிறது. 3000த்துக்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. இடைச்சொற்களாக சில பாடல்கள் இருக்கின்றன. இதனுடைய பாடல்களே பார்த்தா முதல்ல எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த நூலுமே படைக்கின்ற பொழுது அந்த அந்த நூலுக்கான அந்த நூலுக்கான மூல கடவுளை வழிபடுவாங்க. இல்ல அவர்கள் அந்த நூலை எழுதுகின்றவர்களுடைய வழிபாட்டு கடவுளை அவர்கள் முன்னிறுத்தி பாடல்களை பாடுவாங்க. இந்த பாடல்ல முதல் பாடல் அப்படின்ற சொல்லக்கூடிய இது அவர் பாடல் ஆக்சுவலா. இது வந்து இடைச்செருவல் தான். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இளம்பெரு போலும் எயிற்றினை நந்தி மகர்ந்தனை யான குழுதினை புத்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் அப்படின்ற ஒரு பாடல் முதல் தொடங்கும் ஆக்சுவலா. இதெல்லாம் இடைச்செருவல் தான் ஆக்சுவலா. இதுதான் சொல்றாங்க. ஆனா 3000 பாடல்களையும் நான் படிக்க வேண்டியதில்லை. ஆனா 3000 பாடல்களையும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, தன்னுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழியை சொல்றார். தன்னுடைய பாலினத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அவர் சொல்றார். இப்படி அறம் சார்ந்த சிந்தனைகளை அவர் முன்னெடுக்கிறார். இப்படி எத்தனையோ சிந்தனைகளை அவர் உள்ள கொடுக்கிறாரு. உங்களுக்கு எது தேவையோ அதை பகுதியை படிச்சாவே போதும். இதை விட ஒரு பெரிய நூல் வள்ளுவமும் திருமந்திரமும் போதுமே. இந்த வள்ளுவத்தை பற்றியான எல்லா கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரிக்கு வந்து இந்த திருமூலருடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். தமிழர்களுக்கு இதை விட ஒரு பொக்கிஷமான ஒரு மேலான நூல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாலியல எழுதப்படக்கூடிய பல நூல்கள் வந்து அந்த கருத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு மூல கருத்தை இதுல இருந்து எடுத்து வச்சுதான் அவங்க நிறைய கருத்துக்களை எழுதுவாங்க. இந்த 2 நூலையுமே படிச்சாவே போதும். நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடைவதற்கு இந்த 2 நூல்களுமே உங்களுக்கு போதுமான நூல் அப்படின்னு என்னை பொறுத்தளவு நான் சொல்லுவேன். திருமூலரை பத்தி நம்ம அது ஒரு பெரிய கடல். ஆனா எல்லாத்துக்குள்ளயும் உள்ள நுழைய வேண்டியதில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். வாய்வினை உயர்த்த வேண்டாம். மனம் வந்து செம்மையாச்சுன்னா வேற எதுவுமே வேணாங்க. மனதை செம்மைப்படுத்துறது நம்மளுடைய வேலை. மனம் செம்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா பதஞ்சலி வழியில நின்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்மா அதனுடைய ஒரிஜினல் நிலைக்கு வந்துருச்சு. அதனுடைய மூல நிலை அதனுடைய ஒரிஜினல் நிலையில இருக்கு. ஆன்மா வந்து தூய நிலையில இருக்குது. அப்ப தூய நிலையில இருக்கும்போது அங்க வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. அது எதையுமே வந்து சரியான வழியில மட்டும்தான் அது பார்க்கும். அப்ப அவரு நிறைய விஷயங்கள் சொல்றார். திருமூலரும் சரி, போகரும் சரி, சித்தரும் சரி, சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய போகர் வந்து அவருடைய ஜீவசமாதி வந்து பழனியில இருக்கு. பார்த்தோம்னா தெரியும். இவர்தான் அந்த பழனியினுடைய அந்த சிலையை முருகன் சிலையை வந்து அந்த நவபாசனத்தை கொண்டு கட்டி அந்த இதை செஞ்சிருக்காரு. அந்த அது வந்து அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒன்று. இதெல்லாம் வந்து அந்த அந்த வழிமுறைகள் தெரியாதவங்க இதெல்லாம் வந்து உருவாக்க முடியாது. அந்த காலத்துல அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. மனமே வழி, மனமே மதம், மனமே மாயை, மனமே மோட்சம். பாருங்க மனமே வழி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பதற்கான வழி என்ன? மனம்தான். அதாவது இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, அடிக்கடி முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது நிறைவு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆஹ் சிந்தையின் நிறைவே நிறைவுன்னு சொல்லுவாங்க. செல்வம் எப்போ வந்து நிறைவு வரும் அப்படின்னா சிந்தையில இருக்கக்கூடிய அதாவது மனதில் இருக்கக்கூடிய நிறைவு தான் நிறைவே தவிர மற்றெல்லாம் நிறைவா பெறவே முடியாது. செல்வம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை நிறைவடைய முடியாது. அது மனத்தினுடைய நிறைவு தான் அது நிறைவா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மனம்தான் வழி எல்லா பிரச்சனைகளுக்கும். மனமே மதம். மனம் வந்து மதம் மதம் பிடித்த யானை இருக்கு பார்த்தீங்களா?
அந்த மதம் பிடித்த யானை எப்படி இருக்கும் அது மாதிரிக்கு நம்மளுடைய மனதிலே மனம் வந்து யானையினுடைய மதம் போல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு வேகமாக புறத்தே இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனதை அமைதிப்படுத்தும் நம்மளுடைய உள் இயக்கமாக இருந்து அதை அமைதிப்படுத்துகின்ற பொழுதுதான் மனம் அங்கே ஒடுங்குகின்றது. அப்படி ஒடுங்குகின்ற மனதிலே இருந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெற்றியை கொண்டு சேர்க்கின்றது. நல்ல சமுதாயத்திற்கு பயன்பளிக்கக்கூடிய வகையிலே செயல் செய்கின்றது அப்படின்றது. அப்ப மனம் என்பது மதம். மனமே மதம். மதம்னா இந்த இடத்துல மதம்னா மதம் அப்படின்றது என்னது? யானையினுடைய மதம். மனமே மாயை. மனம் என்பது மாயை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. யாரு சொன்னாரு? இதுக்கு முன்னாடி பார்த்த அறிஞர் என்ன சொன்னாரு? ஞானி என்ன சொன்னாரு? மனம் என்பது ஒரு கருவி மட்டும்தான். மதர் சொல்றாங்க, அரவிந்தருடைய சகோதரி சொல்றாங்க, மனம் என்பது ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? மனமே மோட்சம். மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு வீடு பெற்ற நிலை. அதாவது நம்முடைய மூலப்பொருளோடு ஒன்றக்கூடிய இந்த உயிராற்றல் இறையாற்றலோடு ஒன்றக்கூடிய அதைத்தான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த மோட்சத்துக்கும் மனமே காரணம். ஏன்னா மனம் வந்து எந்த அளவுக்கு பற்றற்ற நிலையில இருக்குதோ அப்படி பற்றற்ற நிலையில உலக பொருட்களுடைய பற்றற்ற நிலைக்கு செல்கின்ற பொழுதுதான் அங்கே மனம் தூய்மை பெற்று அந்த தூய்மை பெற்ற அந்த ஆன்மா இந்த உலக ஆன்மாவோடு இணையக்கூடிய இறைவனோடு இணையக்கூடிய ஒரு செயல் நிகழ்வு நடக்கும். சோ போகர் சொல்றாரு, மனம் தூய்மையானால் உடல் உயிர் ஆன்மா ஒன்றிணையும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனம் தூய்மையானா தான் இந்த உடலை, அதாவது உடல் உயிர், அதாவது உடல் உயிர் ஆன்மா, உயிர் தான் இங்க மனம் அப்படின்னு நான் சொல்லிட்டோம். அப்போ உடல் உயிர் தான் படக்கு நிலையில மனமா வெளிப்படுது, ஆன்மாவா வெளிப்படுது. அப்ப இந்த உடல் உயிர் ஆன்மா மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னா, ஒரு ஹார்மோனியஸா ஒரு இணக்கமா செயல்படணும் அப்படின்னா, இதை நான் தொடக்கத்திலே ஃபர்ஸ்ட் பதிவிலே சொன்னேன். இந்த உடல் மனத்தினுடைய ஹார்மோனியஸ் இயக்கம், அதாவது இணக்கமான ஒரு இயக்கம் தான் நம்ம வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் சொன்னேன். சோ அதைத்தான் இவரும் சொல்றாரு, போகரும் சொல்றாரு. மனம் தூய்மையானால் மட்டும்தான். மைண்ட் வந்து பொலிட்டடா இருந்துச்சு அப்படின்னா உடல் உயிர் ஆன்மா ஒன்றிணைந்து செயல்படாது. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டுதான் அதோட செயல் நிகழ்வு இருக்கும். அப்ப பல்வேறு உடல் பிணிகள் உளப்பிணிகள் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்திலே அவர் வந்து உளப்பிணியும் சொல்லியிருக்காரு. யாரு? போகர். போகர் வந்து உளப்பிணிக்கான மருத்துவத்தையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இதோடு இன்றைய அமர்வு நம்ம நிறைய சொன்னோம். அடுத்த பகுதியில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மன மேலாண்மையில உடல் வலிமையானதா மனம் வலிமையானதா, எதன் வழி நடந்தா நம்ம ஜெயிக்க முடியும், எது வந்து நம்மளுக்கு, ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து உடல் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனத்தை பத்தி அதிகமான சிந்தனைகள் யாருக்குமே கிடையாது. அப்ப எது வலிமையானது, ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சோ இன்றைய பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, இதை பல்வேறு ஆன்மீக சிந்தனையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இதை நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இந்த ஆன்மீக குறிப்புகள்ல சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடியதுல இதை பதிவு செய்யுங்க என்பதை உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் கொடுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது நான் சொல்கின்ற கருத்துக்கள்ல முரண்பட்டு இருந்தா அந்த முரண்பட்ட கருத்துக்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான, ஏன்னா என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் தொடக்கத்திலே சொன்னேன், நான் பல்வேறு ஆன்மீக சிந்தனையாளர்கள் என்னுடைய ஆன்மீக பயிற்சியின் மூலமாக பெற்ற அறிவை தொகுத்து தான் நான் இங்க வழங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல சொல்லப்படக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே என்னுடைய கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், யோகிகள், ரிஷிகள் சொன்னா அவங்களுடைய கருத்துக்களை தான் நான் எடுத்து கையாளுகிறேனே தவிர, இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் அல்ல. என்னுடைய அனுபவத்தை இதுல இணைத்து நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் என்னுடைய கருத்தை தவிர, இது என்னுடைய கருத்து அல்ல. எனவே என்னுடைய கருத்து முழுமையானது அல்ல. அதனால இந்த கருத்துக்களை நீங்க மற்றவங்களும் கேட்கட்டும். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மா தூய்மை பெறும், அவங்களுடைய மன தூய்மை அடையும். அதன் மூலமாக ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு நாம் செல்ல முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.